அன்புள்ள நண்பர்களே, தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் மே தின வாழ்த்துக்கள், மார்ச் பிறந்த தின வாழ்த்துக்கள். நானு, விஜயன் ஒரு 4, 5 பேரு 2 தடவ, 3 தடவ அட்டெம்ப்ட் பண்ணி ஃபெயிலியர் ஆயி, அதுக்கப்புறம் தான் இந்த இதா வந்து ஒரு 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 வித் பேங் அஸ் அ பிக் பேங் வந்து நடத்தணும் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சு நடத்தினோம். சம்ஹவ் இன் அவர் 3rd அட்டெம்ப்ட் ஒன்லி வி ஹவ் சக்சீடட். விஜயனுக்கு வந்து கொஞ்சம் பின்னாடி தான் வந்தாருன்னு நினைக்கிறேன் இந்த சர்க்கிள்குள்ள. எனக்கு வந்து நான் 1981ல் முதன்முறையாக ஆத்திரேயா மதுரைக்கு வராரு. மதுரைக்கு வந்து அப்பதான் முதன்முறையாக மார்க்சிய பொருளாதாரம் அப்படிங்கிறத அறிமுகம் பண்றாரு. அது வரைக்கும் பொருளாதாரம் அப்படின்னா இந்த பட்ஜெட்ல இந்த வரியா போட்டான்னு அந்த வரியா போட்டான்னு இதை தாண்டி வந்து எதுவுமே அறிமுகம் ஆனதில்லை. அவர் வந்து மதுரையில் பேசினாரு. ஏதோ அமெரிக்கால இருந்து ஒரு ப்ரொஃபஸர் வர்றாரு அப்படின்னு சொன்னாங்க. எப்படியோ ஒரு கோட்டை ஷூட்டு இருப்பாரு அப்படின்னு சொல்லி போனா அவர் வந்து ஒரு 10 ரூபா ஜிப்பா, இதோட மோசமா ஒரு ஜிப்பாவும் ஒரு 4 முழ வேஷ்டிய கைலி மாதிரி மூட்டி கட்டிக்கிட்டு வந்து பேசினா அது வரைக்கும் கேட்காத விஷயமா இருந்தது. அவர் மதுரையை முடிச்சுட்டு திருமங்கலத்துக்கு போனாரு. திருமங்கலத்துல தான் நம்ம குடியிருந்தோம். அங்கேயும் போய் ஒரு நாள் தான் அவருக்கு டைம் கொடுக்குறாங்க. தாஸ் கேபிட்டல்ல விளக்குவதற்கு அவருக்கு கொடுக்கப்பட்ட நேரம்ங்கிறது திருமங்கலத்துல ஒரு நாள், மதுரையில அரை நாள் தான். நாங்கள் அங்கே போய் கேட்டோம். நானும் இன்னொரு 2-3 பேர் எஸ்எஃப்ஐ ஸ்டூடெண்ட்ஸு. அப்புறம் அங்கே முடிச்சுட்டு அவர் உசிலம்பட்டிக்கு போனார். நாங்கள் பின்னாடியே போனோம் உசிலம்பட்டிக்கு. அவர் வந்து இல்லை, இப்படிலாம் வந்து இந்த கூட்டத்தில் அட்டன் பண்ணி நான் பேசுகிறத கேட்டெல்லாம் நீங்கள் வந்து புரிஞ்சிக்க முடியாது, நீங்களா படிக்கணும் அப்படின்னார். முதல் தடவை அப்போ தான் அந்த விதையை வந்து எனக்கும் அவர் அப்போ தான் ஊன்றுறாரு. பட் நாங்கள் ட்ரை பண்ணோம், அங்கேயே ட்ரை பண்ணோம். பட் ஆனால் ஒன்றும் நடக்கலை. 2-3 அட்டம்ப்ட்ல அதுக்கப்புறம் தான் வந்து வெற்றி கிடைத்தது. வெற்றி கிடைத்ததுக்கு பெரிய காரணம்னா விஜயனும் சிவகுமாரும் தான். நான் அப்பப்போ வருவேன் போவேன். ஒரு வால்யூம் வந்து முழுசா வந்தேன். செகண்ட் வால்யூம் அப்போ கட்சி ஃபுல் டைமர் ஆயாச்சுன்னா இதுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டம் இல்லையா? நான் இப்போ ஃபுல் டைமர் ஆகிட்டேன். எனக்கு வந்து அது வந்து கன்டினியூ பண்ண முடியல. பட் ஆனால் அவங்க கிளாஸ் நடக்கும்போது அந்த பகுதியை நான் படிச்சிடுறதுன்னு முயற்சி பண்ணேன். முடிச்சிட்டேன். அப்புறம் 3rd வால்யூம் வந்து அட்டன் பண்ணியே முடித்தோம். இப்போ அதை முடிச்சு 2வது தடவையா உன்னோட தமிழ்ல இப்போ வந்து இங்கிலீஷ்ல வந்து படிச்சுக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொரு தடவை படிக்கும் போதும் எங்களுடைய புரிதலின் ஆழமும் அல்லது எங்கள் புரிதலின் ஆழமின்மையும் மேலும் மேலும் தெளிவாகுது. படிக்கிறத விட இன்னொரு மற்றவங்களுக்கு எடுத்து சொல்லும் போது தான் வந்து நம்ம என்ன புரிஞ்சிருக்கோம், என்ன புரியாம இருக்கோம் அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரிய வரும். அதனால வந்து நீங்க யாராவது ஒருத்தர் வந்து தூண்டி விட்டு அது மேல ஆர்வம் வரலாம். ஆனால் நீங்களா படிக்கணும். தாஸ் கேபிட்டலை நேரடியா நீங்களா படிச்சாதான் அதனுடைய முழு பயன் என்பதை நீங்க வந்து பெற முடியும். அதுவே வந்து என்னை கேட்டா 75% தான். நீங்க படித்ததை மற்றவர்களுக்கு புரியும் விதத்தில் நீங்கள் எடுத்து சொல்வதற்கு முயற்சி செய்யும் பொழுதுதான் உங்களுடைய புரிதல் வந்து ஆழமாகும். அதனால வந்து இந்த முயற்சியை நீங்க படிக்கிறது என்பதோட நிப்பாட்டாம மேலும் மேலும் தொடர்ந்து மற்றவர்களுக்கும் எடுத்து செல்வது என்பதன் மூலம்தான் நம்மளும் அதில் என்ரிச் ஆகும், சுத்தி இருக்கிற தோழர்களும் என்ரிச் ஆவாங்க. ஒரு மாற்றம், எல்லா விதத்திலும் ஒரு மாற்றத்துக்கு ஒரு அடிப்படையான விஷயமாக அது இருக்கும் என்றுதான் நான் உறுதியாக நம்புகிறேன். லெனின் 1885ல் இல்லை 1905 வரைக்குமான அந்த காலகட்டத்தில் லெனின் என்ன பார்த்தாரோ, அவர் வாழ்ந்த அந்த ரஷ்யாவில் என்ன நிலைமையோ அந்த நிலைமையில தான் நம்ம இருக்கோம் அப்படின்னு சொல்லி தான் நான் நினைக்கிறேன். அவர் செய்த பணி என்பது பல நூற்றுக்கணக்கான வாசகர் வட்டங்களை உருவாக்கியது தான். சோவியத் யூனியன் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய வரலாறு பற்றி 3 புத்தகம் இருக்குது. ஒன்று வந்து ஸ்டாலின் காலத்தில் எழுதுனது, ஒன்று வந்து குர்ச்சேவ் காலத்தில் எழுதுனது, ஒன்று வந்து பிரெஷ்னேவ் காலத்தில் எழுதுனது. ஒவ்வொரு புத்தகத்தையும் பார்த்தீங்கன்னா அப்போ இருந்த தலைவருடைய புகழ் பாடுறதா தான் இருக்கும். ஒன்றும் வந்து ஒரு பேலன்ஸ்டாகவே இருக்காது. ஆனால் கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில் இருக்கிற ஒரு 3 வால்யூம் ஹிஸ்ட்ரி போட்டிருக்காங்க, ஹிஸ்ட்ரி ஆஃப் சோவியத் யூனியன் அப்படின்னு. அது ரொம்ப பேலன்ஸ்டாக இருக்கு. அது நிறைய டீட்டெயிலும் இருக்குது. அதில் வேற மற்றவங்க எல்லாம் எழுதாத டீட்டெயில் இல்லாமல் இருக்கு. செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் ஒரு நகரத்திலேயே வந்து 100 குழுக்களுக்கு மேலே வந்து வாசிப்பு வட்டங்கள் இருந்திருக்கு. ஒவ்வொரு வாசிப்பு வட்டத்திலையும் 4 பேர் 5 பேர் தான். 4 பேர் 5 பேர் தான். தேவபிரசாதம் சொல்வாரு, நீங்க எதுக்கு இந்த 4 பேர் 5 பேருன்னு இதோட ரெஸ்ட்ரிக்ட் பண்றீங்க அப்படின்னு. ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும்னு இல்லை, அதான் யதார்த்தமா வந்து நடந்தது. லெனினே வந்து ஒரு 5 பேர் 6 பேர் கொண்ட ஒரு குழுவில் இருந்து தான் தாஸ் கேபிட்டலே படிச்சார். பட் ஆனால் அது வந்து இந்த குழுக்களின் எண்ணிக்கை அதிகமாக தாஸ் கேபிட்டல் அதை ஒட்டி மார்க்சியம் பற்றிய ஞானம் வந்து
ரஷ்ய சமூகத்துல பரவியது. 1500 காப்பி போட்டாங்க ஃபர்ஸ்ட் ஜெர்மன் எடிஷன். ஜெர்மன் எடிஷன் அந்த 1500 காப்பியை வித்து முடிக்கிறதுக்கு 5 வருஷம் ஆயிடுச்சு. 5 வருஷம் ஆயிடுச்சு. 5 வருஷம் கழிச்சு அந்த 1500 காப்பி வித்து முடிஞ்சதை மார்க்ஸ் ரொம்ப பெருமையா சந்தோஷமா சொல்லுவார். அது சொல்லும் போதே ஆனா இன்னொன்னையும் அவர் மென்ஷன் பண்ணுவார். 6 மாசத்துக்குள்ள 3000 காப்பி போட்டு ரஷ்ய மொழியில தாஸ் கேபிட்டல் விட்டு தீர்த்துருச்சு. அடுத்த எடிஷனுக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதையும் அவர் ஒரு முன்னுரையிலேயோ இல்ல ஆஃப்டர்வேர்ட்லயோ சொல்லுவார். ரஷ்யா ஜெர்மனியோடையோ பிரான்ஸோடையோ பெல்ஜியத்தோடையோ ஒப்பிடும் பொழுது வளர்ச்சி அடைந்த ஒரு முதலாளித்துவ நாடு இல்லை. அதாவது ஒரு சோசியலிசத்துக்கு செல்ல வேண்டும் என்ற அந்த உள்ளார்ந்த தாகம் இருப்பதற்கான ஒரு நாடு அல்ல. ஆனால் தாஸ் கேபிட்டல் அந்த வரம்புகளை தாண்ட வைத்திருக்குது. அவர்களை வரம்புகளை தாண்ட வைத்திருக்குது. அங்கு வெற்றி பெற்றதுக்கு பல காரணங்கள் இருக்கின்றன. இது ஒண்ணு மட்டும்தான் காரணம்னு சொல்ல முடியாது. ஆனா இதுவும் ஒரு முக்கியமான காரணமாக இருந்தது. உங்கள் பணி தொடரட்டும் அல்லது நமது பணி தொடரட்டும், நமது வாசிப்பும் நம்முடைய எடுத்து கூறலும் தொடர்ந்து நடந்தால் ரஷ்யாவில் நடந்தது இந்தியாவில் நடப்பதற்கு ஒன்றும் தடை ஏதும் இல்லை என்றுதான் நான் கருதுகின்றேன். நன்றி. அனைவருக்கும் பரிச்சைகர மாலை வணக்கங்கள். எனக்கு புதியதாக அறிமுகமாகிய மார்க்ஸ் நண்பனாக எனக்கு ஞாயிறுதோறும் அவருடன் பேசிக் கொண்டிருக்கிறேன். நண்பன் யார்? நான் செய்யும் தவறுகளையும் எனக்கான நல்ல வழிகாட்டுதலையும் தரக்கூடிய சொல்லக்கூடிய நண்பன். அப்ப எனக்கு மார்க்ஸ் நண்பனாகிவிட்டார். எனது நண்பன் 200 ஆண்டுக்கு முன்பு பிறந்திருக்கிறார். அவர் என்னுடைய மூட பழக்கங்களையும் என்னை அறியாமையும் போக்கி என்னுடைய ஒளிமயமான எதிர்காலத்தை வழிகாட்டி கொண்டிருக்கிறார். அவருடைய பாதையில் அவர் காட்டிய பாதையை நாம் தினம் வாரந்தோறும் வாசிக்கும் பொழுது, நண்பர்களோடு பேசிக்கொண்டு இருக்கும் போது, சக தோழர்களோடு இருக்கின்ற அந்த கோபங்கள், நம்ம ஒரு விஷயத்தை படிச்சுட்டோம் அப்படின்னா உடனே நம்ம புரிஞ்சிச்சு எதில் கூட புரிஞ்சுப்பான்னு நம்மளால சொல்ல முடியாது. அப்ப நிதானம் என்பது தேவைப்படுகிறது. அப்ப நிதானம் என்பதை கடைப்பிடிக்க வேண்டும் என்பதை மூலதனத்தின் மூலியமாக நான் கற்றுக்கொண்டது. ஒன்று, தொழிற்சாலைகள் ஏற்படுகின்ற அந்த தோல்விகள் சோர்ந்து போகக்கூடிய சூழலிலும் மார்க்ஸ் தான் தோளோடு நிற்கிறார். ஏனென்றால் எனக்கு புரிந்த அந்த விஷயங்கள் மற்றவர்களுக்கு புரியவில்லை. அவர்களுக்கு இன்னும் காலம் தேவைப்படுகிறது. அவர்களை யார் அணுகுவது? நீதான் அணுக வேண்டும் என்று சொல்லுகிறார். அப்ப நான் தான் அவரை அணுக வேண்டும். அப்போ நான் இன்று 2 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்ததையும் இப்போது இருந்தையும் ஒப்பிட்டு பார்க்கிறேன். 2 ஆண்டுக்கு முன்பு வாசிப்பு தோழல் சொல்லும்போது ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில் தான் ஒரு 10-15 கிட்டத்தட்ட ஒரு 50 பேர் தான் வாசிக்கிறோம். ஆனா இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 200 தாண்டி எடுத்து நினைக்கிறேன். அப்போ இந்த எண்ணிக்கை என்பது 2 ஆண்டுகள் எவ்வளவு உயர்ந்திருக்கிறது என்றால், உதாரணத்துக்கு செங்கல்பட்டு மாவட்டத்திலே பார்த்தோம் அப்படின்னா நாங்கள் ஒரு 15-20 பேர் வாசிக்கிறோம். இன்னைக்கு பார்த்தா அது ஒரு 40-50 கிட்ட தாண்டி இருக்கு. அப்ப என்ன இன்னும் ஒரு 3 ஆண்டு 4 ஆண்டுன்னா இது எண்ணிக்கை அதிகமாகும். அப்ப இதை நான் ரஷ்யாவோடு ஒப்பிட்டு பார்க்கிறேன். மூலதனம் எழுதும் போது ரஷ்யாவில் புத்தகங்கள் அதிகமாக விற்பனை ஆகிறது. அங்க இருக்கிற தோழர்கள் அதை வாசிக்கிறாங்க. மார்க்ஸுடைய அந்த வார்த்தைகளை வாசித்து அங்க இருக்கக்கூடிய அந்த அழுத்தங்களை காரணத்தை புரிந்து கொள்கிறார்கள். இந்த அழுத்தங்களின் காரணங்களை புரியாத போதுதான் நம்ம வெவ்வேறு விஷயங்களை கவனம் செலுத்துறோம். கடவுள் தான் காரணம், இல்ல பகதூர்காரன் காரணம், இது அவன் காரணம், முதலாளி தான் காரணம், முதலாளியை வச்சுட்டு எல்லாம் சரியாயிடுன்ற அந்த ஒரு சித்தாந்தம் செய்தா போயிடுறோம். முதலாளித்துவம் மீது பிரச்சனை இல்லை, முதலாளித்துவ சிந்தனை தான் நமக்கு பிரச்சனை. அந்த சிந்தனை என்பது நம்ம படிக்கிற நம்மகிட்ட இல்லைன்னா நம்மகிட்டே அது இருக்குன்றதை தான் நான் அப்போ உணர்ந்திருக்கேன். முதலாளித்துவ சிந்தனை என்பது எல்லா மனிதர்களும் இருக்கிறது. அந்த சிந்தனையை உடைத்து விட்டு நீ ஒரு தொழிலாளி என்பதை மார்க்ஸ் ஆணித்தரமாக நம் மண்டையில் அடித்து கொண்டே இருக்கிறார். அப்ப அந்த சிந்தனை என்பது எல்லா தொழிலாளியிடத்திலும் இருக்கிறது. அப்ப அந்த சிந்தனையை அவர்களிடம் கலைத்து விட்டு தொழிலாளி வர்க்கமாக அவர்களை இணைத்து தொழிலாளி வர்க்கமாக இணைந்து இந்த புரட்சிகரமான ஒரு எதிர்காலத்தை முன்னோக்கி செல்வதற்கு நம்முடைய இந்த முயற்சியானது தொடர்ந்து முன்னேறி கொண்டே இருக்க வேண்டிய அவசியத்தை மார்க்ஸ் என் நண்பன் வாரந்தோறும் எனக்கு அறிவுறுத்திக் கொண்டே இருக்கிறார். அப்ப நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன்? முன்னேற வேண்டும். நான் முதலில் என்னை புரிந்து கொள்ள வேண்டும். நான் யார்? நான் எந்த நிலையில் இருக்கிறேன்? அப்ப நான் என்ன புரிந்து கொண்டு நான் அடுத்து என்ன செய்ய வேண்டும்? திட்டங்களை வகுத்து கொண்டு நான் என்பவன் நான் தனியாக இல்லை, என்னோடு மற்றவர்களும் இணைத்து ஒரு தொழிலாளி வர்க்கத்தை இணைத்து இந்த சமூகத்தை நாம் முன்னேறி போக வேண்டும் என்பது ஒரு தலையாய கடுமையாக நினைக்கிறேன். இன்னொரு ஆஸ்பெக்ட்ல சொல்லணும் அப்படின்னா,
மூலதனம் வந்து என் குடும்பத்தையும் ஆட்டி படைத்திருக்கிறது. எப்படின்னா, குடும்பத்துல சண்டை பெரும்பாலும் எதனால வருது? நிறுவனத்தில் இருக்கக்கூடிய அந்த அழுத்தம் என்பது குடும்பத்துல தான் போய் காட்டுவோம் நம்ம. அப்ப குடும்பத்துல நிறுவனத்துல இருக்கிற அழுத்தத்துக்கு குடும்பமா காரணம்? குடும்பம் ஒரு காரணமே கிடையாது. முதலாளி தான் காரணம். முதலாளித்துவம் தான் காரணம். அப்ப இதுக்கும் குடும்பத்துக்கும் சம்மந்தம் இல்ல. ஆனா குடும்ப சூழலுக்கு யார் காரணம்? முதலாளித்துவம் தான் காரணம். முதலாளித்துவத்தால் இந்த சுரண்டலுக்கு உள்ளாகி எனது குடும்ப சூழலை வந்து பொருளாதாரத்திலிருந்து என்னை வந்து மிகவும் பின்தங்க வைப்பதற்கு காரணம் முதலாளித்துவம். அப்ப வந்து இதை நான் யாரிடம் வந்து பகிர்ந்து கொள்வது? என் குடும்பத்துக்கும் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஆமா, நான் வந்து எந்த தவறும் செய்யவில்லை. முதலாளித்துவம் தான் இப்படி ஒரு விஷயங்களை செய்கிறது. இதை வந்து நான் இதை புரிஞ்சிருக்கேன். இது என்றாச்சும் நீங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கிங்க. நம்ம இறந்து இந்த குடும்பமா நம்ம குடும்பம் வந்து ஒவ்வொரு குடும்பமும் இதை புரிந்து கொண்டு இந்த முதலாளித்துவத்துக்கு எதிரான கருத்துக்களை பேசுவது மூலமாகத்தான் நாம் வந்து அடுத்த கட்ட நகர்வுகள் முன்னேற முடியும். புரட்சி என்பது உடனடியாக நடக்காது. இந்த கூட்டுகளின் ஒருங்கிணைப்பில் இருந்தால் புரட்சி என்று நடக்கும் என்று கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறிவிடுகிறேன். நன்றி, வணக்கம். தோழர்களே, இந்த சிறப்பான நிகழ்வு நேரம் கருதி நாம் முடிக்க வேண்டிய அவசியத்தில் இருக்கிறோம். இந்த மூலதன வாசிப்பு இயக்கம் என்பது இந்த தீபம் அணைந்து விடுமோ என்கிற ஒரு காலகட்டம் இருந்தது. அதை அணையாம காப்பாத்தி இன்னைக்கு பிரகாசமா எரிந்து கொண்டிருக்கிறது என்றால், சுடர் விட்டு எரிந்து கொண்டிருக்கிறது என்றால் தோழர் விஜயனுடைய முயற்சி தான் காரணம். அந்த தோழர் வந்து இப்போ ஆசிரியர்களுக்கு ஆசிரியர் அவர், நான் தைரியமா சொல்லுவேன். அந்த தோழர் இப்ப நன்றியுரை ஆற்றி கூட்டத்தை முடித்து வைப்பார். வாங்க தோழர். தோழர்களே, நன்றி அப்படின்னு ஒரே வார்த்தையில முடிச்சிடலாம். அதே நேரத்தில் ரொம்ப நீண்ட முறையாக நான் எடுக்க விரும்பல. இந்த முயற்சி என்பது கிட்டத்தட்ட ராஜன் சொன்ன மாதிரி நீண்ட கால முயற்சி தான். இப்ப 2008 அந்த நிகழ்ந்த அந்த சப்ரைம் கிரைசிஸ், பொருளாதார நெருக்கடி, அந்த நெருக்கடி வந்து உலகம் முழுசும் மூலதன நூலை வாசிப்பதற்கான ஒரு இதை கொண்டு வந்துச்சு. மூலதன விற்பனை அதிகமாயிருச்சு. இப்போ மூலதன விற்பனை அதிகமாகுது, நம்ம படிக்க வேண்டிய நூல் எல்லாரும் படிக்கிறாங்க, நம்ம படிக்கலையேங்கிற ஒரு கோபத்திலேயோ ஆதங்கத்திலேயோ ஒரு குழுவை துவக்கி ஒரு 12-13 வகுப்புகள் நடத்தி தான் அது வந்து இதாச்சு. கிட்டத்தட்ட வந்து ஒரு 3 வருஷம் முயற்சிக்கு பிறகு ஒரு 70 பேர் அதுல பங்கெடுத்தாங்க. இந்த 70 பேரு ஒரு 16 வகுப்புகள். அந்த 16 வகுப்பும் அட்டன் பண்ண ஒரே ஆள் நான் மட்டும்தான். 15 வகுப்பு அட்டன் பண்ணவங்கன்னு பார்த்தா இன்னும் ஒருத்தர், என்னோட தொல்லை தாங்காம ஒருத்தர் வருவாரு. அடுத்தது 14, 13, 12 ஒரு வகுப்பு மட்டும் அட்டன் பண்ணவங்க எண்ணிக்கை கூட்டிகிட்டே வரும். இப்படி பிரசவம் மாதிரி போய்கிட்டே இருக்கும். அப்புறம் தான் அந்த பிக் பேங் தியரியை ராஜன் முன் வச்சாரு. நாங்க வந்து பெருமளவுல பண்ணணும்னு சொல்லி 2012ஆம் ஆண்டு நான் அங்கம் வகிக்கூட ஒரு கட்சி கிளையினுடைய 25வது ஆண்டு நாங்க முடிவு பண்றோம். அப்ப 25 ஆண்டு உங்க கிளை என்ன செஞ்சிருக்கு அப்படின்னு கேட்டா ஒன்றும் பண்ணல. கிளைன்னு ஒரு உறுப்பினர் கூட்டமா உட்காந்துருக்கோம், அவ்வளவுதான். ஏதோ போற இடத்துல போறோம் வரோம் அப்படின்னு ஒரு பெரிய கடுமையான விமர்சனத்துக்கு பிறகு தத்துவத்துல கவனம் செலுத்தணுங்கிற முடிவுல தான் இதை துவக்கணும். இதை துவக்கும் பொழுது இதை பெரிய அளவுல பண்ணிடணும்னு சொல்லி நாங்க விளம்பரப்படுத்தி பண்ணும்போது ஒரு 375 பேர் வந்து அந்த கூட்டத்துல பங்கெடுத்தாங்க. பிரபாத் பட்நாயக் வச்சு துவக்கணும், பங்கெடுத்தாங்க. அந்த பங்கெடுத்த கூட்டத்துல ஒரு 175 பேர் நாங்க வாசிப்புக்கு வருகிறோம்னு எழுத்துப்பூர்வமா எங்களுக்கு கொடுத்தாங்க, படிவத்துல கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் வாசிப்பை துவக்கும் போது 75 பேர் வந்தாங்க. 175ல 13 வகுப்புகள் அறிமுக வகுப்பு முடிஞ்ச பிறகு வாசிப்பு குழுக்களை துவக்கும் போது 45 பேர் தான் குழுல வந்தாங்க. 3 குழுக்களாக பிரிச்சோம். மார்க்ஸ், லெனின், ஏங்கல்ஸ் 3 குழுவா பிரிச்சு 15 பிரிச்சு நாங்க ஒரு குழு ஆங்கிலத்திலையும் 2 குழு தமிழ்லையும் போனோம். கடைசியில 3 வால்யூம் முடிக்கும் போது 15 பேர் முடிச்சோம். இதுதான் வந்து எங்களுடைய அனுபவம். 2012 ஆரம்பிச்சோம். 2016 வந்து அந்த 3 வால்யூமும் முடிச்சிட்டோம். அந்த மொமெண்டம் விடாம நாங்க மார்க்ஸ் எங்கள் தொகுப்பு நூல்கள் 12 வால்யூமையும் அடிச்சு முடிச்சு 2018 முடிச்சோம். அப்போ அதோடய சேர்ந்துதான் அடுத்தடுத்த குழுக்கள்ங்கிற ஒரு முன்முயற்சி வந்துச்சு. அந்த முன்முயற்சியில இப்ப தொடர்ச்சியாக இது நடந்துகிட்டு இருக்கு, இனிமே தொடர்ச்சியாக நடைபெறும். அடுத்தது இதை வாசிப்பதற்கு நிறைய பேருக்கு வந்து ஒரு பயம். ஏற்கனவே மூலதனத்தை பத்தி நமக்கே ஒரு பெரிய பயத்தை உண்டு பண்ணி வச்சுட்டாங்க. ஐயோ அது படிக்க முடியாது, ரொம்ப கஷ்டமான விஷயம் அப்படின்னு சொல்லி ஒரு பயத்தை உண்டு பண்ணி வச்சுட்டாங்க. அதுக்கு தான் சின்ன ஒரு எனக்கு ஒரு நினைவு வருது. இப்ப ஐபிஎல் மேட்ச் நடக்குது, இப்ப சீசன் எல்லாரும் பாக்குறாங்க. தோழர் ராஜன் விடாம பாப்பாரு, எனக்கு கிரிக்கெட்டே தெரியாது. என்னதான் இதுல போய் உட்காந்து இவர் பாத்துக்கிட்டு இருக்காரு. நானும் பார்த்தா கமெண்ட்ரி வந்துகிட்டு இருக்கு. ஒரு பக்கம் வந்து இந்த ட்ரம் ஏதாவது 6 அடிச்சுட்டான்னா ஒரு 4 பெண்கள் வந்து டான்ஸ் ஆடுறது, அப்புறம் எல்லாரும் ஒரே கலர் ட்ரெஸ்ஸை போட்டு இது பண்றது, இதெல்லாம் ஒரு பக்கம் விட்டாலும் அந்த டெக்னிக்கலுக்குள்ள போனேன்னு வச்சுங்களேன், சுத்தமா எனக்கு கிரிக்கெட்டே புரியாது. டீப் ஸ்கொயர் லெக்குங்கிறா,
உடனே எக்ஸ்ட்ரா கவர் பாயிண்ட் அப்படின்னு, அப்புறம் கூகுளி, யாக்கர், அப்படி பல டெக்னிக்கல் டேர்ம் வந்து சுத்தமா புரியல. ஆனாலும் வந்து ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அந்த மேட்சை வந்து பிடிபட ஆரம்பிக்குது, என்ன நடக்குது அப்படிங்கிறத பிடிபட வரும். இன்னும் அழகா புரிஞ்சுக்கணும்னா, ஒரு சுந்தர ராமசாமி ஒரு கதை சிறுகதை எழுதியிருப்பாரு. அது நைவேத்தியம்னு ஒரு சிறுகதை டைப் 1967 வந்துச்சு. அந்த 67 அந்த சிறுகதை டைப்ல ஒரு கதை. அந்த கதை என்ன ஆகுதுன்னா, மீன் விற்கக்கூடிய பெண்கள், கூடைக்காரிகள்னு சொல்லுவாங்க, கூடையில மீனை வச்சு வித்துட்டு போவாங்க. அவர்கள் எல்லாம் மீனை வித்துட்டு போயிட்டே இருக்கும்போது ஒரு கட்டத்துல மீனெல்லாம் வித்த பிறகு இளைப்பாறுவதற்காக ஒரு இடத்துல ஒதுக்குறாங்க. அந்த இடத்துல பார்த்தா ஒரு மேட்ச் நடந்துகிட்டு, பாஸ்கெட் பால் மேட்ச். இந்த கூட்டம் பூரா அங்க போய் உட்காந்துரும், கொஞ்ச நேரம் உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களுக்கு பாஸ்கெட் பால்னா என்னன்னு தெரியாது. ஏன்னா ஒரு பந்துக்கு இத்தனை பேர் அடிச்சுக்கிறாங்கன்னு அவங்க எல்லாரும் பேசிப்பாங்க. முதல்ல போய் உட்காந்து ஒரு பந்தை வச்சுட்டு இத்தனை பேர் அடிச்சுக்கிறாங்க, நம்ம இப்படி கூட நிறைய மீன் விற்கிற வாங்க வர மாட்டேங்கிறாங்க, இப்போ ஒரு பந்தை வச்சுட்டு இத்தனை பேர் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க பாருங்க அப்படின்னு அவங்க எல்லாரும் பேசிப்பாங்க. அந்த அந்த கதை முடியும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமா அவங்க வந்து அந்த அந்த இலக்கணத்தை, பாஸ்கெட் பாலுடைய இலக்கணம் அவங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். அதுல 2 அணியா பிரிஞ்சு ஒரு குரூப் வந்து ப்ளூ குரூப்பும் இன்னொரு ரெட் குரூப்பும் ஆடிக்கிட்டு இருக்கோம். இந்த கூடைக்காரிகள்ல ஒரு குரூப் வந்து அந்த ப்ளூவை சப்போர்ட் பண்றவங்க, இன்னொரு குரூப் வந்து ரெட்டை சப்போர்ட் பண்ற குரூப்பாகவும் மாறிட்டு அவங்க ஒரு பாஸ்கெட் போட்டாங்கன்னா உடனே இவங்க கை தட்டுவாங்க, இவங்க ஒரு பாஸ்கெட் போட்டும்போது ஒரு கை தட்டுவாங்க, அவங்க டிஃபெண்ட் பண்ணி அதை தட்டுவாங்க. இப்போ வாசகனுக்கு வந்து பாஸ்கெட் பாலை பத்தி ஒரு புரிதல் வந்து கண்டிப்பா வந்துடுது. நாராயணன் பேசும்போது அப்படிதான், ஃபர்ஸ்ட் வால்யூமே அவர் பிடிக்கல, திடீர்னு செகண்ட் வால்யூமே நடுவில் வந்து ஜம்ப் பண்ணி வந்தாரு. வந்தபோது எனக்கு வந்து ஆச்சரியம், என்ன நான் எப்படி இவர் வந்து இதுல பங்கெடுக்க போறாரு அப்படின்னு பார்த்தா, கால ஓட்டத்துல அந்த கூடைக்காரிகள் மாதிரி இணைஞ்சிட்டாரு அவர் இந்த இதுல. இப்போ மூலதன வாசிப்பு என்பது வந்து உங்களுக்கு வந்து அவ்வளவு கடினமான அம்சம் கிடையாது. ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, உங்களுக்கு வந்து ஆர்வம் இருக்கணும், இதுல பங்கெடுக்கணும்னு வரும். அப்புறம் நீங்க ஒரு சில வகுப்புகள் நீங்க இணைஞ்சிட்டீங்கன்னு வச்சுக்கல, அது எப்படி நடத்தப்படுதுங்கிற விஷயமும் வந்து உங்களை அட்ராக்ட் பண்ணி நிறுத்திடும். எப்படி அந்த பாஸ்கெட் பால்ல இருந்து அவங்களை உட்கார வச்சுச்சோ, அதே மாதிரி இந்த வாசிப்பை நாம் எப்படி கொண்டு போறோங்கிறத பார்த்து அதில் பங்கெடுக்கிறவங்க நம்ம மிஸ் பண்ணக்கூடாதுன்னு வந்துருவாங்க. இப்போ அதுவும் ஒரு முக்கியமான ரோல் இருக்கு. இப்போ நமக்கு வந்து என்ன பண்ண வேண்டியிருக்குன்னா, இதை வழி நடத்துறவங்களுக்கு ஒரு சிறந்த பயிற்சி பட்டறையாக வர்றவங்கள ஓட விடாம உட்கார வைக்கிறதுக்கு என்ன அப்படிங்கிறத ஒரு விஷயத்த நம்ம வந்து செய்ய வேண்டியிருக்கு. இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயமாக நான் பார்க்குறேன். நான் 2 முறை தோல்வி அடைந்து 3வது முறை வெற்றி பெற்று 12 ஆண்டுகளுக்கு அது தொடர்ச்சியாக நீடிச்சிருப்பது ஒரு மகிழ்ச்சியான விஷயம். வெறும் 375 பேர் அட்டன் பண்ண கூட்டத்துல ஒரு 15 பேர் வாசிச்சு முடிச்சது அடுத்த ஒரு சந்தோஷமான செய்தி. தொடர்ச்சியாக இப்ப 200 பேர் கொண்ட குழுவாக இருக்கிறது. ஒரு 1000 பேர் கொண்ட வாசிப்பு குழுவாக மாறணும், வாசிப்பு இயக்கமாக இது மாற வேண்டி இருப்பது என்பதை வந்து நம்ம கவனத்தில் எடுத்துக்கணும். நிச்சயமாக இங்க வந்த தோழர்கள் அந்த 1000 பேராக இதை எடுத்து செல்வதற்கு ஒரு முக்கிய பங்கு வைப்பாங்க. 1000 பேர் வந்துட்டாங்கன்னா நடத்துறதுக்கு ஆள் இருக்கா? இல்ல. அதனாலதான் நம்ம வந்து வாசிப்பாளர்கள், இன்றைய வாசிப்பாளர்கள் நாளைக்கு வழிகாட்டிகளாக இருக்கணும். இப்போ வாசிப்பாளர்களுக்கும் வழிகாட்டிகளுக்கும் நான் சொன்னேன், நான் மூலதனத்தை 3 தடவை 2 தடவை வாசிச்சிட்டேன், இவங்களோட சேர்ந்து வாசிச்சுட்டு இன்னொரு தடவையும் திருப்பி வாசிக்கும் போது புதிய பரிமாணங்கள் அதுக்கு கிடைக்குது. திருப்பி கத்துக்கிட்டே தான் இருக்கேன். முழுசுமா மூலதனத்துல நான் கற்றறிஞ்சிட்டேன்னு நான் சொல்றதுக்கு, டிக்ளேர் பண்றதுக்கு என்னால இன்னும் ஒரு தைரியம் வரல. வாசிக்கிட்டே தான் இருக்கோம். தமிழ்ல வாசிச்சோம், அப்புறம் இங்கிலீஷ்ல வாசிக்கிட்டு இருக்கோம், அப்புறம் வரியா வந்து சொல்ற அளவுக்கு கூட இப்போ வந்துட்டோம், நிலைமை வந்துருச்சுன்னு வச்சுக்கல. ஆனாலும் வந்து தொடர்ச்சியாக இன்னும் நம்ம வந்து நான் வந்து மாணாக்கனா தான் அந்த வாசிப்புல இருக்கிறேன். இப்ப மாணாக்கனா நம்ம வாசிச்சுட்டே இன்னும் நம்ம ஒரு பெருமிதத்துல வந்து வாசிக்கிறவங்களை வந்து தவறாக வழிகாட்டிடக்கூடாது. இப்ப அவங்க சொல்லும்போது கேட்கும்போது உங்களால எக்ஸ்பிளைன் பண்ண முடியலன்னா, நம்ம தெரியல, நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் படிச்சுட்டு வந்து சொல்றேன் அப்படின்னு தான் நம்ம வந்து சொல்ல வேண்டியிருக்கு. இல்ல நமக்கு தெரிஞ்சிருச்சு, இஷ்டத்துக்கு ஆயிடுச்சு, உனக்கு ஹிந்தி தெரியாதா, அப்ப நான் எனக்கு தெரியுங்கிற மாதிரி நம்ம பேசக்கூடாது. அப்படி பேசினோம்னா வர்றவர்கள் வந்து நம்பிட்டு போவாங்க, அப்புறம் பின்னாடி தப்புன்னு ஆயிடுச்சுன்னா ஒரே ஓட்டத்துல போயிடுவாங்க, வரமாட்டாங்க, அவங்க டிராப் ஆகி போயிடுவாங்க, சொல்ல மாட்டாங்க. பல்வேறு காரணங்கள் டிராப் அவுட் இருக்கு. பட் இன்னைக்கு பாத்தீங்கன்னா 1000 பேருக்கு மேல தொடர்புல வந்துட்டாங்க. நிக்கிறது 200 வாசிப்பு வந்து ஒரு 50 பேர் இப்ப வந்து ரெகுலரா பார்ட்டிசிபேட் பண்றாங்க. பட் தொடர்பு எல்லை 1000 தாண்டி இருக்கு. இது விரிவடையணும் அப்படின்னு சொன்னா இது நடத்துறவர்கள் கையில தான் இருக்கு. அதனாலதான் நான் சொல்லுவேன், நான் வந்து கோச்ன்னு சொல்லுவேன். நான் முன்னாடி போயிட்டேன், அதனால நான் என்ன பண்ணுவேன், எனக்கு விளையாண்ட அனுபவம் இருக்கு, ஆனா நான் வெற்றி பெறல. ஆனால் நீ விளையாடும் பொழுது நீ என்ன தப்பு செய்யற, எப்படி பண்றேன்னு நான் சொல்லுவேன். கோச் அதை தான் சொல்லுவாரு. சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாரு, கோச் உள்ள இறங்கி பால் எடுத்து அப்படி மூவ் பண்ணி கொண்டு போய் காமிப்பாரு, இப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி. ஆனா அவர் பிளே பண்ண விட்டீங்கன்னா நிச்சயமா அவரால் ஜெயிக்க முடியாது, வெளியே வந்த ஆள் அவர். அதனாலதான் கோச்சோட ரோல் வேற, டீச்சரோட ரோல். நான் டீச்சரா இருக்க மாட்டேன், கோச்சா இருந்து நம்ம பண்ணிடுவோம் அப்படிங்கிற இதை வந்து நான் வந்து சொல்லி கொண்டு போகிறோம்.
இந்த இதை வந்து வெற்றிகரமாக நடத்த வச்சு இப்ப நாங்க 3 மாசம் 4 மாசத்துக்கு ஒரு தடவை கூடி வந்து இந்த விவாதங்களை நடத்துறோம். ஒரு நேரடி சந்திப்புங்கிறது இது ஒரு நேரடி சந்திப்பாக இருக்கு. இன்னும் அடுத்த ஒரு 3 மாதத்துல நேரடி சந்திப்புக்கு ஏற்பாடு செய்வோம். அந்த அடிப்படையில வந்து மூலதன வாசிப்பை இன்னும் பரவலாக்குவோம்ங்கிறத கூறிக்கொண்டு இந்த வாய்ப்பளித்த தோழருக்கு நன்றி சொல்லிக்கிறேன். இன்றைக்கு வந்து ஒரு சிறப்பான நிகழ்வாக இது அமைஞ்சிருக்கு. நம்ம கேஷுவலா 2 நாள் பிளானிங் தான் இது. 2 நாள் பிளானிங்ல நாங்க கோர் கமிட்டி மீட்டிங்ல டிசைட் பண்ணோம். சரின்னு சொன்னாரு. உடனே நாங்க மாதவ இடம் சரியா வராது தோழர், அங்க வந்து இன்னைக்கு பார்த்தோம், உட்கார்றதுக்கு இடம் இல்லை, வெப்பமா இருக்கு, நான் அரும்புல கேட்கறேன் அப்படின்னு சொல்லி கேட்டேன். அவர் ஒத்துக்கிட்டாரு. உடனே ஏற்பாடுகள் நடந்துச்சு. ஒரு தோழர்கள் வந்து ஒரு அன்னைக்கு இருந்ததை விட கொஞ்சம் கம்ஃபர்டபுளா உட்காந்து, அதை நான் வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணதா எடுக்காதீங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய வெப்பமான சூழ்நிலையில நமக்கும் ஒரு சில கம்ஃபர்ட் தேவைப்படுது. அந்த இடத்துல நம்ம வந்து பார்க்க வேண்டியிருக்கு. தோழர்கள் வந்து இந்த இடத்தை உடனடியாக ஏற்றுக்கொண்ட தோழர் நாகராஜன் அவர்களுக்கு, நமக்கு தெரியும் உள் பாலிடிக்ஸ் நிறைய இருக்கு, அதெல்லாம் மீறி எல்லாம் சேர்ந்து செயல்பட வேண்டியிருக்கு. அந்த அடிப்படையில வந்து தோழர் நாகராஜனுக்கு என்னுடைய ஸ்பெஷல் தேங்க்ஸை சொல்லிக்கிறேன். இதை ஏற்பாடு செஞ்சு முன்முயற்சி எடுத்த தோழர் சிவகுமாருக்கு நன்றி சொல்லிக்கிறேன். தலைமை தாங்கிய தோழர் ஆறுக்குட்டி அவர்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். இதுவரைக்கும் பேசிய அனைத்து தோழர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்தேன். பொறுமையாக கேட்ட தோழர்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவிக்கிறேன்.